இறைவன் இயேசுவை அதிகமாக நேசிக்கிற எனது அருமை சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை பயணம் என்கின்ற நூலானது சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் பணியாளர் மரிய அந்தோணி அவர்களால் எழுதப்பட்டது. அதிலே அவர் ஒரு கற்பனை கதை ஒன்றை சொல்லுகின்றார். உரோமையிலே வாழ்ந்த யூதர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருந்ததால் அவர்களை அந்நகரத்தை விட்டு வெளியேறச் சொல்லி திருத்தந்தை பணிக்கின்றாராம். அவர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்கின்ற கட்டளை கொடுத்து விடுகின்றார். இதனை கேட்ட யூதர்கள் அதிர்ச்சி அடைகின்றனர். எங்கே செல்வது, எப்படி வாழ்வது, இனிவரும் காலங்களில் தங்களுடைய வாழ்க்கை யார் பார்த்து கொள்வது என்கின்ற ஒரு திக்குமுக்காடிய அந்த ஒரு சூழ்நிலை. யார் மீது நம்பிக்கை வைப்பது என்றெல்லாம் அவர்களுடைய சூழ்நிலையாக இருந்தது. அப்போது அவர்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி திருத்தந்தையிடம் பேச்சுவார்த்தைக்காக அனுப்பினார்களாம். இந்த முடிவை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள், எங்களால் இது இயலாதது என்று. ஆனாலும் திருத்தந்தை அந்த முடிவிலே தெளிவாக இருந்தாராம். ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய பேர் பிரதிநிதிகளாக பேசினாலும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில்தான் முடிந்தது. இறுதியாக அவர்களுடைய முயற்சியை கண்ட திருத்தந்தையானவர்கள், உங்களில் ஒருவர் மூத்த அறிஞராக இருக்கலாம், யாருனால் என்னிடம் சைகை மொழியால் உரையாட வேண்டும், அப்படி உரையாடி ஜெயித்து விட்டால் நீங்கள் இங்கேயே இருந்து கொள்ளலாம் என்று சொன்னாராம். ஒருவேளை நீங்கள் தோற்றுவிட்டால் அந்த முடிவை நீங்கள் செயல்படுத்தியாக வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம். அந்த நாள் வந்தது. ஆயர்கள், கர்தினால்கள் மற்றும் அருள் பணியாளர்கள் சூழ மக்கள் எல்லாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றனர். மூத்த ரபி ஒருவரை யூதர்கள் அனுப்புகின்றனர். என்னாக போகிறதோ என்கின்ற எதிர்பார்ப்போடு அனைவருமே காத்திருக்கின்றனர். சைகை மொழி தொடங்கியது. திருத்தந்தையானவர்கள் 3 விரல்களை அந்த மூத்த யூதரை நோக்கி காட்டினார். 3 விரல்களை காட்டினார். அதற்கு பதிலாக அந்த மூத்த அறிஞர் ஒரு விரலை காட்டினாராம். முதல் சைகை மொழி முடிவு பெற்றது. இரண்டாவதாக திருத்தந்தையானவர்கள் வானத்தை நோக்கி ஆள்காட்டி விரலை வட்டமிட்டாராம். அதற்கு அந்த மூத்த ரபியானவர்கள், அறிஞரானவர்கள் கீழ் நோக்கி பூமியை நோக்கி ஆள்காட்டி விரலை வட்டமிட்டாராம். 2ஆம் சைகை மொழி முடிந்தது. மூன்றாவதாக அப்பம் ரசம் என்கின்ற தன்மையோடு சைகை மொழி திருத்தந்தையிடமிருந்து வந்தது. அதற்கு பதிலாக அந்த மூத்த அறிஞரானவர்கள் ஒரு பழம் போன்று தனது கையிலே சைகை காட்டினார். உடனடியாக திருத்தந்தை, நான் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார். இதனை கேட்ட கர்தினால்கள், ஆயர்கள் அனைவருமே அதிர்ச்சிக்குள்ளாகினர். உடனே அவரிடம் வழியில் சென்று, நீங்கள் என்ன உரையாடினீர்கள், அதற்கு அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையே, எங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா என்று கேட்டவுடனே அதற்கு திருத்தந்தை சொன்னாராம், நான் முதலில் மூவொரு இறைவன், நம்மையெல்லாம் படைத்தவர் தான் நமக்கு தெய்வம் என்று 3 விரல்களை காட்டினேன். அதற்கு அந்த யூதர் சொன்னார், மூவொரு கடவுளாக இருந்தாலும் அவர் சித்தம் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வகையில்தான் இருக்கிறது என்று ஒற்றை விரலை காட்டினார் என்று சொன்னார். அப்போ 2ஆம் சைகை மொழி எதை குறித்தது என்று கேட்டார்களாம். அதற்கு அவர் சொன்னார், அந்த ஒரே கடவுளானவர்கள் நம்மை வானத்திலிருந்து நம்மை படைத்து காத்து வழிநடத்தி வருகின்றார் என்று வானத்தை நோக்கி நான் ஆள்காட்டி விரலை காட்டினேன். அதற்கு அந்த யூதர் சொன்னாராம், அந்த மூவொரு கடவுளில் வானத்திலிருந்து பார்க்கக்கூடிய கடவுள்களில் ஒருவர் நம்மை நோக்கி பூமியை அலங்கரித்தார், நம்மோடு நம்மை மீட்பதற்காக இங்கே வந்தார் என்று அவர் சைகை காட்டினாராம். அப்போ 3ஆம் சைகை மொழி எதை குறித்தது, எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்க அவர் சொன்னாராம், அந்த இயேசு கிறிஸ்துவானவர்கள் அப்ப வடிவிலும் திராட்சை ரச வடிவிலும் திருப்பலியிலே அன்றாடம் எங்களுக்கு காட்சி தருகின்றார் என்று நான் சொன்னேன். அதற்கு அந்த யூத அறிஞர் சொன்னார், அப்படி அப்ப வடிவிலும் திராட்சை ரச வடிவிலும் திருப்பலியிலும் பூமியிலும் பிறப்பதற்கும் வருவதற்குமே காரணமானது அந்த ஜென்ம பாவம், அந்த ஆப்பிள் தான் காரணம், ஆதி பாவத்தை மறந்து விடாதீர்கள் என்பதற்காக அந்த யூத அறிஞர் தனது கரங்களிலே ஆப்பிள் போன்று தனது சைகை மொழியை தெரிவித்தார். அதனால் எனது தோல்வியை ஒப்புக்கொண்டேன் என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது ஓசன்னா என்று நாம் அனைவரும் சப்தமிட்டு
ஆர்ப்பரித்து வந்தோம். ஓசானா என்கின்ற சொல்லுக்கு புகழ்ச்சி கீதம் என்பது முதல் பொருள். இரண்டாவது மகிழ்ச்சி அல்லது வெற்றியின் ஆர்ப்பரிப்பு என்பது இரண்டாவது பொருள். மூன்றாவதாக மாட்சிப்படுத்துதல் என்கின்ற பொருள் அதற்கு இருக்கிறது. ஆனால் நான்காவதாக ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, எபிரேயத்தினுடைய வேர் சொல்லே நமக்கு தெளிவாக கொடுப்பது மீட்பு அளிப்பது, மீட்பு என்கின்ற பொருளானது. கடவுள் தம் ஒரே மகனை நம் பாவத்திற்கு கழுவாயாக மனுக்குலத்தை மீட்பதற்காக இவ்வுலகத்திற்கு வர அனுமதித்திருக்கின்றார். மீட்பை அளிப்பதற்கு அனுமதித்திருக்கின்றார். இந்த மீட்பு என்கின்ற சொல்லாடலை நாம் ஆராய்ந்தோம்னா அதற்கு இரண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று விடுதலை கொடுப்பது, இரண்டாவது விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவது. இறையியல் கண்ணோட்டத்தில் பார்த்தோமே ஆனால் இயேசுவினுடைய இரத்தத்தால் நாம் அனைவருமே கழுவப்பட்டிருக்கின்றோம். நமது பாவத்திற்காக அவருடைய இரத்தம்தான் அந்த விலை மதிக்க முடியாத பொருளாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மீட்பளிப்பது என்று பார்த்தோம்னா விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரத்தில் செங்கடலை கடக்கச் செய்து எகிப்தியர்களிடமிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பை கொடுக்கின்றார். மேலுமாக பழைய ஏற்பாட்டு வரலாற்றிலே நமக்கு நன்றாக தெரியும், மிதியானிடமிருந்தும் பாபிலோனியா அவர்களுடைய அடிமைத்தளத்திலிருந்தும் இன்னும் அதிகமாக அமலேக்கியர்கள் மற்றும் அனைத்து விதமான எதிரிகளிடமிருந்தும் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து, குறிப்பாக மீட்பை கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்தார். புதிய ஏற்பாட்டிலே உரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 23 இவ்வாறு சொல்லுகிறது: கடவுள் குறிப்பாக நமது பாவத்தினால் கடவுள் கொடுத்த மேன்மையை நாம் இழந்துவிட்டோம். நம் அனைவருக்காகவும் ஒருவர் சிலுவை சாவை ஏற்றார். ஒருவர் சிலுவை சாவை ஏற்றார். நாம் அனைவருமே மீட்பை பெறாத நிலையில் இருக்கின்ற போது ஒருவர் சிலுவை சாவை ஏற்று நமக்கு மீட்பை கொடுக்கின்றார் என்கின்ற கண்ணோட்டத்திலே அது சொல்லப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், எசாயாவு எழுதிய அந்த இறைவாக்கிலே துன்புறும் ஊழியன் பற்றி பேசுகிறது. இந்த துன்புறும் ஊழியன் எசாயாவோ எரேமியாவோ அல்ல, இயேசு கிறிஸ்து தான். நற்செய்தியாளர்கள் பதிவிட்ட அனைத்து கருத்துக்களையும் விட இறைவாக்கு முன்னரே உரைக்கப்பட்ட கருத்தானது இயேசு கிறிஸ்துவுக்கு சரிசமமாக இருக்கிறது. எசாயா இயேசுவினுடைய பாடுகளை நேரில் கண்டது போல எழுதுகின்றார். நேரில் கண்டது போல் அவருடைய துன்பங்களை அவர் நேரில் கண்டது போல எழுதியிருக்கின்றார். அதாவது இயேசு கிறிஸ்து உச்சக்கட்ட அவமானம் என்ன அப்படின்னா, ஒருவருடைய தாடியை பிடுங்குவதற்கு தன்னுடைய தாடையை கொடுக்க தானே முன்வருகின்றார். காரி உமிழ்கின்ற அந்த சூழ்நிலையும் அதனையும் ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் உச்சக்கட்ட அவமானம். இதுதான் உச்சக்கட்ட அவமானம். இயேசு கிறிஸ்து யாருக்காக என்றால் நமக்காக. ஸ்பர்ஜன் என்கின்ற அறிஞர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நற்செய்திக்காகவும் நாம் பணம், பொருள், இன்பம், வீடு மற்ற உடைமைகள் அனைத்தையுமே கொடுக்க தயாராவோம். ஆனால் நமது பெயரோ மானமோ ஒருவேளை கலங்கடிக்கப்பட்டால் நாம் அதிலிருந்து பின்வருவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியாக செய்யவில்லை. மாறாக அவமானத்தையும் தாங்கி கொண்டார். அது யாருக்காக? நமக்காக. இது எதனால் சாத்தியம் என்றால் இறையியல் கருத்து சொல்லுகிறது, இயேசுவில் நம்பிக்கை வைக்கின்றோம், இயேசுவின் நம்பிக்கையை பார்ப்பதில்லை என்று சொல்லுகின்றோம். இயேசுவில் நம்பிக்கை வைத்தவர்கள், நூற்றுவர் தலைவன் மற்றும் பெரும்பாடுள்ள பெண், அனைத்து அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்த மக்கள் அனைத்துமே இயேசுவில் நம்பிக்கை வைத்தார். இன்று நீங்களும் நானும் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அது நம்பிக்கையின் ஆரம்ப நிலை. ஆனால் இயேசுவின் நம்பிக்கையை பார்க்கின்ற போது, அதனை தன்னகத்தை உள்ளடக்குகின்ற போது, அதனை நாம் படிப்பணியாக ஏற்றுக்கொள்கிற போது இன்னும் முதிர்ச்சியாவோம். எதில்? நம்பிக்கையில் முதிர்ச்சியாவோம். அப்படி என்ன இயேசுவின் நம்பிக்கை? முதலாவதாக பார்க்கின்றோம், மார்க் 5ஆம் அதிகாரத்திலே சீடர்கள் அனைவரும் பதற்றத்துடன் பயத்துடன் கடலிலே அஞ்சி நடுங்குகின்ற போது, கடல் சீற்றம் அதிகமாகின்ற போது, தங்களுடைய உயிருக்கே ஆபத்து வருகின்ற போது பதட்டம் அடைந்தனர். இயேசுவை எழுப்பிவிட்டு, நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கின்றனர். ஆனால் அந்த நேரத்திலே, இயேசு எழுப்பதற்கு முன்பாக அந்த நேரத்திலே ஒரே ஒரு மனிதர் தந்தை கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து, எந்த ஆபத்தும் எந்த சீற்றமும் எந்த கடல் அலையும் ஒன்றுமே செய்யாது என்று தலையணையில் தூங்கி கொண்டிருந்தாரே, அவர்தான் நம் ஆண்டவர். தந்தை கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது, எதுவுமே என்னை செய்துவிட முடியாது என்கின்ற தன்மையிலே அவர் அங்கே தூங்கி கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கை இன்று நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது. இரண்டாவதாக
கெத்சமனி தோட்டத்திலே என்னோடு 1 மணி நேரம் கூட விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க இயலாதா என்று கேட்பதற்கு முதல் அர்த்தம் என்னன்னா, ஜெபத்திற்கு நாம் அனைவரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கின்ற போது இயேசுவினுடைய நம்பிக்கை அங்கே கொஞ்சம் சோதனைக்கு உட்படுகின்றது. எனக்காக நீங்கள் ஜெபிக்க முடியுமா என்கின்ற தன்மை, எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க முடியாதா என்று இயேசு சீடர்களிடம் உதவி கோரினார் என்கின்ற இறையல் கண்ணோட்டமும் அங்கே இருக்கின்றது. ஆக இயேசுவினுடைய நம்பிக்கை பல நேரங்களில் சோதனைக்கு உட்பட்டாலும் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இருந்தது. மூன்றாவதாக, நீ ஒரு யூதரின் அரசனா, நீ உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று மக்கள் எள்ளி நகையாடுகின்ற போது இயேசுவின் இறைத்தன்மைக்கும் பிரச்சனை வருகிறது, மனிதத்தன்மைக்கும் பிரச்சனை வருகிறது. ஆனாலும் அவர் இரண்டர கலந்து நாம் மீட்பளிக்க வேண்டும், குறிப்பாக ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து இந்த சோதனையை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் செயல்பட்டார். ஆக இயேசுவில் நம்பிக்கை என்பது ஆரம்ப நிலை, இயேசுவின் நம்பிக்கை முதிர்ச்சி நிலை. இன்று நீங்களும் நானும் மீட்பை தரக்கூடிய ஆண்டவரின் நம்பிக்கையை பார்த்து அதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்று 2ஆம் வாசகம் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் என்ற வார்த்தை, அந்த சொல்லாடலானது உபயோகப்படுத்தப்படுகின்றது. பவுலடியார் உபயோகப்படுத்துகின்றார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் என்றால் கிறிஸ்மஸ் அந்த நேரத்தில் பார்க்கின்றோம், மாட்டுக்குடிலில் பிறக்கின்றார். அப்போதுதான் இறை பிறப்பு ஆரம்பமாகிறது என்கின்ற கண்ணோட்டமே அல்ல. அவர் அதற்கு முன்பாகவும் இறைத்தன்மையோடு இருந்தார். அந்த இறைத்தன்மையானது போட்டி போட்டோ அல்லது மேலிடத்திற்கு வருவதற்கு முயற்சியோ அவர் செய்யவில்லை. மாறாக அவர் அந்த நிலையில் தான் இருக்கின்றார், தன்னிலையில் தான் இருக்கின்றார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அடிமையின் தன்மை பூண்டு தாழ்நிலையை பெற்று நமக்காக என்கின்ற ஒரு தன்னிலை உணர்ந்து அவர் செயல்பட்டார். நான் என்கின்ற அகந்தை அல்ல. லூக்கா சொல்லுகின்றார், இருவர் ஜெபிக்க செல்கின்றனர். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர் தொலைவில் இருந்து நான் பாவி என்று சொல்லுகின்றார். ஆனால் பரிசேயரோ, நான் இவர்களைப் போல அல்ல, அவர்களைப் போல அல்ல, இவர்களுக்கா என்றெல்லாம் நான் என்று 5 முறைக்கு மேலாக அந்த அகந்தை வெளிப்படுகின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த அகந்தையோ அல்ல. அந்த போக்கு மெசியா என்கின்ற ஒரு இறைத்தன்மையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் நமக்காக தாழ்நிலையை ஏற்றார். இறுதியாக அந்த தாழ்ச்சியை பற்றி 2ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறது. இந்த தாழ்ச்சி என்று சொல்லுகின்ற போது இன்னொரு இறையியல் கண்ணோட்டமும் இருக்கிறது. இன்று நீங்களும் நானும் பாவம் செய்கின்றோம் அல்லது தவறுகள் செய்கின்றோம், அந்த சாயல் நம்மிடம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணமே ஏதேன் தோட்டத்திலே நடந்த அந்த பாவம். ஏதேன் தோட்டத்திலே கீழ்ப்படியாமையால் முதல் ஆதாம் முதல் ஏவாள் பாவம் செய்தனர். ஆனால் அதனை போக்குவதற்காக தாழ்ச்சி கொண்டு கீழ்ப்படிந்து 2ஆம் ஆதாம் 2ஆம் ஏவாள் நமக்காக மீட்பை பெற்று தருவதற்காக இறைவன் அந்த ஒரு கருவியாக செயல்பட்டான். யார் அந்த முதல் ஆதாம், யார் அந்த 2ஆம் ஆதாம்? முதல் ஆதாம் எல்லோருக்கும் தெரியும், முதல் ஏவாள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து, 2ஆம் ஏவாள் கன்னி மரியாள். அவர்களை போன்று கீழ்ப்படிந்து தாழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தினும் மேலாக அந்த பாவ சாயல் வருகின்ற போது, நாம் தவறுகள் செய்கின்ற போது முதல் ஆதாமின் முதல் ஏவாளின் சாயலை பெறுகின்றோம். நாம் நற்செயல்கள் புரிகின்ற போது, நல்ல செயல்கள் செய்து பிறருக்கு கீழ்ப்படிந்து பிறரன்பை நாம் பிறருக்கு தெரிவிக்கின்ற போது 2ஆம் ஆதாமான 2ஆம் ஏவாளான அவர்களுடைய சாயலில் செயல்படுகின்றோம். இன்று தாழ்ச்சி கீழ்ப்படிதல் என்கின்ற தன்மையோடு இதுவும் நமக்கு பாடமாக கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அன்பு வழி சீடன் என்கின்ற புத்தகமானது தமிழிலே தழுவப்பட்ட நாவலாக இருக்கின்றது. அது பெருங்கதை. ஸ்வீடன் நாட்டிலே ஒரு அறிஞர், ஒரு புத்தக ஆசிரியர் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அது மக்களால் வரவேற்கப்பட்டதாக இருந்தது. அனைவருமே அந்த புத்தகத்தை வாங்கி படித்துவிட்டு ஆசிரியரை அதிகமாக பாராட்டினர். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, யாருமே சொல்லாத ஒரு நபரை பற்றி, உலகமே சொல்லாத ஒரு நபரை பற்றி அந்த நாவல் பெருங்கதை சொன்னதாம். அது யார் என்று பார்த்தோம்னா, இயேசுவுக்கு பதிலாக விடுதலை பெற்றவர் பரபாஸ். பரபாசை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் பேசியதாக விவிலியம் சொல்லவில்லை, ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை. ஆனால்
அவருடைய கடைக்கண் பார்வை பரபாசிடம் பெற்றது. கடைக்கண் பார்வையை பரபாஸ் பெற்றார். அந்த பார்வைக்காக, மீட்பளிக்கும் அந்த பார்வைக்காக தனது ஆணிகளான பழைய பாவங்களை, பழைய தவறுகளை அவர் செய்யவே முடியவில்லை, செய்யவும் இல்லை. ஐயா, உங்களிடமிருந்தான் அந்த களவு தொழிலையே நாங்கள் கற்றுக்கொண்டோம், வாங்க திரும்பவும் அந்த களவு தொழில், பிறரை ஏமாற்றி வஞ்சித்து நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று அவரிடம் இருந்து கற்றுக்கொண்ட நபர்கள் அவரை மீண்டும் அழைக்கின்றார்கள். விடுதலை ஆகிவிட்டதே, இனிமேல் உங்களுக்கு என்ன கவலை, நாங்கள் இருக்கின்றோம், இங்கே மது இருக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது, வாங்க சந்தோஷமாக இருப்போம் என்று அழைக்க, அவர் மட்டும் அந்த பார்வைக்கு விசுவாசமாக மீண்டும் தவிப்பதற்கு பதிலாக அமைதியுடன் இருக்கின்றார். பல நேரங்களில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த ஒரு பார்வைக்காக விசுவாசமாக இருந்து இறந்து போனார் என்கின்ற தன்மையிலே அந்த அன்பு வழி சீடன் புத்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பற்பல ஆணிகளால், பற்பல தவறுகளால், பற்பல பாவங்கள் இயேசுவை நாம் ஒருவேளை நிறைய நேரங்களில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இருந்தாலும், அவரது பாடுகளுக்கு நாம் காரணமாக இருந்தாலும், இன்று நீங்களும் நானும் ஒரே எண்ணத்தோடு வாழ வேண்டும். என்ன என்றால், மீட்பளிப்பது ஆண்டவர் ஒருவரே, மீட்பை தருவது ஆண்டவர் ஒருவரே. அவரின் நம்பிக்கையை நான் எனது வாழ்க்கைக்கு பாடமாக எடுத்துக்கொள்வேன். அவரில் இதுவரை நம்பிக்கை வைத்தேன், இனி வரும் காலங்களில் அவரின் நம்பிக்கையை நான் பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்வேன் என்கின்ற முயற்சிக்காக இத்திருப்பலியில் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம்.